ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேல் குருவாழ்க குருவே துணை. அன்பர் அனைவருக்கும் திரு விசாஜோதரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். ஓம் கம் கணபதி நமக, முருகாசரணம், கந்தாசரணம், ஓம் சோம் சரணபாய நமக. இந்த பதிவில் நாம் குரு பயிற்சியினுடைய பலன்களை பார்க்க இருக்கிறோம். அதாவது அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது என்பார்கள், பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்தில் இருக்கிறது என்பார்கள். ஆகவே கிரகங்களின் நகர்வுகள் ஒரு மனிதனின் வாழ்க்கையில், உடலில், வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை தருகிறது என்பது ஜோதிடத்தின் நீதி. ஆகவே ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கோள்களின் நகர்வு, அதாவது கோச்சாரம் என்பார்கள், அதையும் சேர்த்து வைத்து தான் பலம் பார்ப்பார்கள். அப்படி கோள்களின் நகர்வு என்ற கோச்சாரத்தை பார்க்கும்பொழுது சந்திரன் ஒரு ராசி ஒரு நாளுக்கு ஒரு தடவை கிடக்கிறார். செவ்வாய் புதன் சுக்கிரன் கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிரகமும் ஒரு மாதத்தில் ஒரு ராசி கடப்பதாக வருகிறது. ஆகவே இந்த தினமாச கிரகங்களை தவிர்த்து வருட கிரகங்களாகிய குரு, சனி, ராகு, கேதுனுடைய பயிற்சிகள் மிகப்பெரிய தாக்கத்தை மனிதனின் வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறது. ஆகவே தான் எல்லோரும் இந்த குரு, சனி, ராகு, கேது பயிற்சியை மிகவும் முக்கியமாக பார்க்கிறார்கள். அந்த வகையில் இந்த வருடத்தில் நமக்கு குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் இருக்கிறது. அதில் முதலாக வருவது குரு பயிற்சி. அந்த குரு பயிற்சியினுடைய பலன்களை தான் நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். ஆகவே இந்த வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது ஜூன் 1, 2026 திங்கட்கிழமை இரவு 1:50 மணிக்கு சூரிய உதயாதி 49.44 நாழிகை அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். அதே குரு பகவான் ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 31, 2026 சனிக்கிழமை பகல் 12:02 மணிக்கு சூரிய உதயாதி 14.33 நாழிகை அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் அதிசாரமாக கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு செல்கிறார். தை மாதம் 10ஆம் தேதி, அதாவது ஜனவரி 24, 2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 மணிக்கு சூரிய உதயாதி 48.55 நாழிகை அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் வக்ரகதியில் சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கு திரும்புகிறார். இதுதான் இந்த ஒரு வருடத்தில் நடக்கக்கூடிய குருவினுடைய நகர்வுகள். அதே நமது வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தோம் என்றால் வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 11:07 மணிக்கு சூரிய உதயாதி 12:49 நாழிகை அளவில் வாக்கியப்படி குரு பகவான் மிதனராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். ஐப்பசி 3ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 20, 2026 செவ்வாய்க்கிழமை மாலை 4:29 மணிக்கு சூரிய உதயாதி 29.14 நாழிகை அளவில் வாக்கியப்படி குரு பகவான் அதிசாரமாக கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு செல்கிறார். மாசி மாதம் 1ஆம் தேதி 13/2/2027 சனிக்கிழமை பகல் 1:01 மணிக்கு சூரிய உதயாதி 17:33 நாழிகை அளவில் வாக்கியப்படி குரு பகவான் வக்ரகதியில் சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கு திரும்புகிறார். ஆனால் எல்லோருக்கும் தெரிந்தது, நாம் திருக்கணிதப்படி தான் பஞ்சாங்கத்தை ஃபாலோ செய்கிறோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் கணக்கு என்பது. ஆகவே இந்த பதிவில் நாம் திருக்கணித பஞ்சாங்கத்துப்படி ஜூன் 1ஆம் தேதிக்கு குரு பயிற்சி நடப்பதாக வைத்து நாம் பலன் பதிவிடுகிறோம். சார், கோயிலில் 26ஆம் தேதி வைக்கிறாங்க. கோவிலில் 26ஆம் தேதி தான் வைப்பாங்க. அது பூஜைக்காக, குரு பயிற்சியினுடைய பூஜைகளுக்காக வைக்கப்படுவது. அது மட்டும் கோவிலில் ஃபாலோ பண்ணுவது, அதாவது சிராத்த திதி, பிரதோஷம், சங்கடகர சதுர்த்தி, இதே மாதிரி சஷ்டி, கிருத்திகை, இது போன்ற கோயில் விசேஷங்களுக்கும் இந்த மாதிரி பயிற்சி, கிரக பயிற்சிகளுக்கும் கோயில்களில் பின்பற்றுவது பாம்பு பஞ்சாங்கம் அல்லது வாக்கிய பஞ்சாங்கம் என்று சொல்வார்கள். ஆனால் அது கோயில் நீதிக்கு அது சரி. தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா ஜாதகமே நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் கணிக்கிறோம். இதை பற்றி நிறைய விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்குறோம்.
தேவைப்படுவர்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன் நான். இனி நாம் 12 ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை தனித்தனியாக பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் ஜூன் 1ஆம் தேதி 9ஆம் இடமான பாகிஸ்தானத்திற்கு செல்கிறார். அங்கே உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசியின் மேலே பதியப் போகிறது. எனவே மிச்ச வைக்கும் அளவிற்கு வருமானங்கள் வந்து சேரும். பணம் பல வழிகளில் வந்து பையை நிரப்பும். உங்கள் ராசிக்கு 2க்கும் 5க்கும் அதிபதியான குரு பகவான் 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார். ஓடிப்போனவனுக்கு 9இல் குரு என்பார்கள். 5ம் 9ம் மிஞ்சும் பலனை தரும் என்பார்கள். இந்த ஜோதிட விதிகளெல்லாம் உங்களுக்குத்தான் இன்று பலன் அளிக்கப் போகிறது. தொட்டது தொடங்கும், நினைத்ததை செய்து முடிப்பீர்கள். நாலாபுரம் இருந்து நல்ல தகவல் வந்து சேரும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். பெற்றோர்களுடைய பிரியம் கூடும். உற்றார் உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். கடகத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு தன பஞ்சமாதிபதி ஆவார். அவர் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்ப்பதால் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குருவின் பார்வை உங்கள் ராசியிலும் 3, 5 ஆகிய இடங்களின் பதிவு பெறுகிறது. ஆகவே அந்த இடங்கள் பதிவு பெறுகிறது. ஜென்மராசியில் குரு பார்வைப்படுவதால் உடல்நலம் சீராகி உற்சாகத்துடன் பணிபுரிவீர்கள். பலன்கள் வாசல் தேடி வரும். வரலாற்று பொன்னேற்றில் உங்கள் பெயரும் இடம்பெறும். ஆன்மீக பயணம் அதிகரிக்கும். குருவின் பார்வை 3ஆம் இடத்தில் பதிவதால் உடன்பிறப்புகளின் ஒற்றுமை அதிகரிக்கும். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். சொத்து பிரச்சனை சுமூகமாக முடியும். புதிய சொத்துக்களும் வாங்கும் யோகம் உண்டாகும். உத்தியோகத்தில் உங்களவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்கள் கருத்துக்களுக்கு செவிசாய்ப்பார்கள். வழக்குகள் சாதகமான முடிவுகளை பெற்றுத்தரும். தெளிந்த சிந்தனையோடு செயல்பட்டு தொழில் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்தை காண்பீர்கள். மதிப்பு மரியாதை கூடும். 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் மன உறுதியோடு செயல்பட்டு மகிழ்ச்சியை வரவழைத்துக் கொள்வீர்கள். பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேரும். பெற்ற பிள்ளைகளால் பெருமையும் உற்ற நண்பர்களால் ஒத்துழைப்பும் கிடைக்கும். வியாபாரம் வெற்றியடையும். வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டாகும். முன்னோர் கட்டி வைத்த ஆலய திருப்பணிகளை செய்து முடிப்பீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். மகிழ்ச்சியை கொடுக்கும். அஞ்சல் வழி தகவல் ஆச்சரியை தரும். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறும் காலம் எதிர்காலம். பெண்களை பொறுத்தவரையில் இந்த குரு பயிற்சி காலத்தில் உங்களுக்கு புகழ் கூடும். எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு வரப்போகிறது. ஒளிமயமான எதிர்காலமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். அரவணைப்பும் அன்பும் அதிகரிக்கும். தாய் வழி ஆதரவு தக்க விஷயத்தில் கிடைக்கும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு செயல்பாட்டிற்கு உறுதுணையாக இருப்பார்கள். பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் பெருமை சேர்ப்பீர்கள். பணிபுரிவோருக்கு பதவி உயர்வு உண்டாகும். பௌர்ணமி கிரிவரம் உங்களுக்கு பலன் தரும். ஜனவரி 20, 2027 அன்றைக்கு குரு வக்கரம் பெறுகிறது. வக்கரம் பெறும் காலங்களில் அதிக கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். உத்தியோகம் மற்றும் தொழில் செய்பவர்கள் அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. முறையான இறை வழிபாடு முன்னேற்றத்தை தரும். ராகுகேது பயிற்சி உங்களுக்கு என்ன பலனை தரப்போகிறது என்று பார்க்கலாம். மகர ராகுவும் கடக கேதுவும் உங்களுக்கு ராஜயோகத்தை வழங்குகிறார்கள். உங்கள் ராசிக்கு வெற்றி ஸ்தானத்தில் ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்கப் போகிறார். எனவே வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும். வீரத்தோடும் விவேகத்தோடும் செயல்படுவீர்கள். ஒற்றவர்கள் உணவர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். புனர்பூச நட்சத்திர காலையில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகாரத்துவ யோகம் ஏற்படும். இது ஒரு இனிய காலமாக இருக்கும். குடும்பத்தில் மங்கள காட்சிகள் ஒவ்வொன்றாக நடைபெறும். விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள். உங்களை சார்ந்து இருப்பார்கள். உங்களோட மனமறிந்து நடந்து கொள்வார்கள். செய்தொழில் சிறப்பாக அமையும். வாகன யோகத்தால் வளர்ச்சி காண்பீர்கள். தெய்வ திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டை விகலும். பூச நட்சத்திர காலையில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வெற்றி வாய்ப்புகளை வாசல் வழி தேடி கொண்டு வந்து கொடுப்பார். வாய்ப்புகள் வாசல் வழி தேடி வரும். உங்கள் ராசிக்கு 3, 4 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் அது வெற்றிகள் மற்றும் சுகஸ்தானம் என்பதால் மகிழ்ச்சி அறிவிக்கும். வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டாகும். கட்டிய வீட்டை பழுது பார்ப்பீர்கள். கலைத்துறை எழுத்துத்துறையாக சேர்ந்தவர்கள் புகழ் பெறுவார்கள்.
பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இக்காலம் ஒரு பொற்காலமாக புனித பயணம் அதிகரிக்கும். ஆயிலை நட்சத்திரத்தில் புக்ர பகவான் சஞ்சரிக்கும் பொழுது தட்டுப்பாடுகள் அகன்று தனவரவு குவியும். உங்கள் ராசிக்கு அஷ்டமத்துக்கும் லாபதியான புதன் என்பதால் தொட்ட காரியங்களில் 90% வெற்றி பெறுவீர்கள். வெளிநாட்டிலிருந்து வரும் தகவல் ஆச்சரியங்களை தரும். கடன் சுமை குறைந்து கவலைகள் மறையும். உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். இறை சிந்தனையோடு எதையும் செய்து சாதிப்பீர்கள். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். நீங்கள் துணிந்து எடுத்த முயற்சிகள் உங்களை வெற்றிகளை கொண்டு மகிழ்ச்சியடைய செய்யும். உங்கள் வெற்றிகளை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். தர்ம காரியங்களில் சிந்தனைகள் அதிகரிக்கும். மக நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது செல்வாக்கு மிக்கவர்கள் ஒத்துழைப்போடு குடும்பத்தில் நல்ல காரியங்களை நடத்துவீர்கள். வீடு இடம் வாங்கும் வகையில் பொருளாதாரம் உயரும். கூட்டுத் தொழிலிருந்து தனித்து இயங்க முற்படுவீர்கள். தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு வளர்ச்சி காண்பீர்கள். பெற்றோரின் ஆதரவு திருப்தி தரும். போட்டிக்கடை வைத்தவர்கள் எல்லாம் உங்களை கண்டு விலகி ஓடுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் புகழ் கூடும். புதிய பயணங்கள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் தம்பதி ஒற்றுமை அதிகரிக்கும். தாயாரி ஆதரவு தக்க விதத்தில் கிடைக்கும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு செயல்பாட்டுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பெருமை சேர்ப்பது, பணிபுரிவது, பதவி உயர்வு உண்டாகும். பௌர்ணமி கிரிவலம் பலன் தரும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு விரதம் இருப்பது, விநாயகரை வழிபடுவது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகரையும் குன்றக்குடி சண்முகநாத பெருமனை வழிபட்டால் வளர்ச்சிகள் கூடும். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர சுகமுடன், அறம் செய்வோம், கர்மத்தின் வழிகுறைப்போம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.